வெல்கம் டு மை சேனல். இப்போ நல்லா சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரியவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு இந்த சம்மரில் எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க எதை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா டீஹைட்ரேஷன் வரக்கூடாது. ஏன்னா சம்மர் இப்போ லீவ் விட்டாச்சு ஸ்கூலு. அதனால் குழந்தைங்களுக்கு பொழுதுக்கும் விளையாட்டு தான். அப்படி விளையாடுற குழந்தைங்களுக்கு உடம்புல நீர் பற்றாக்குறை ஏற்படும். சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, சூடு பிடிச்சிக்குதும்பாங்க. அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்னா நம்ம பழங்களை நிறைய கொடுக்கணும். நம்ம இப்போதைக்கு ஈஸியாக நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு அவங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி லாலிபாப் மாதிரிலாம் கூட நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீர் பற்றாக்குறையும் ஏற்படாது. உடம்புல கூலிங் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சிறுநீரக பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை அதிகமாக கொடுக்கக்கூடாது. இது நார்ச்சத்து இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது, நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு மோஷன் ட்ரபிள் வராது, உடம்புல நீர் பற்றாக்குறை ஏற்படாது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டு. அதே நேரத்தில் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பிபி பேஷண்ட் நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கும்போது ஒரு லிமிட்டாக பார்த்துக்கணும். கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். ஏன்னா இது ஸ்வீட்னால் நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு சுகர் அதிகப்படுத்திடும். அதையும் பார்த்துக்கணும். பழத்தை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு பால் மாதிரி கட் பண்ணி அதில் ஒரு டூத் பிக்கு போட்டு வச்சு குழந்தைங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலராக சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்க கரெக்டாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பெரியவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சீட்ஸ் எல்லாம் இருக்காமல் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இது குழந்தைங்களுக்காக ஈஸியாக கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்கள் இந்த பழத்தை நிறைய சாப்பிட்டா இயற்கை வியாகாரம் போல் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ரத்த ஓட்டத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதோட பிபி பேஷண்ட்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு பிபி நார்மலாகவே குறைஞ்சிரும். அதே மாதிரி இது என்னென்னா நமக்கு உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாட போனால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த லெஷர் டயத்தில் எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடியது தன்மையும் இதுக்கு இருக்குது. ஸோ நமக்கு இந்த சீசனில் இப்போ கிடச்சிட்ருக்குது. அதனால் நம்ம அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.